ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் TAC ராணுவத்தை நவீனப்படுத்த 52,000 கோடி மதிப்பிலான புதிய கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு தேவையான ஆன்டி ட்ரோன் அமைப்புகள், ஏவுகணைகள் மற்றும் சூசைட் ட்ரோன்கள் உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்தே வாங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலமாக இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைய போகும் முக்கியமான பங்குகளை பற்றி பார்ப்போம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய வேலை என்னன்னா, இந்திய ராணுவத்திற்கு தேவையான ஏவுகணைகள் மற்றும் ஆன்டி ட்ரோன் அமைப்புகளை ஆகாஷ் ட்ராக் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், அதுக்கு பேரு, தயாரிக்கும் முதன்மையான பொதுத்துறை நிறுவனம் இதுவாகும். கடந்த 2025 நடந்த ஆபரேஷன் சிந்து என்ற நிகழ்வின் போது இந்த நிறுவனத்தின் ஏவுகணைகள் எதிரி நாட்டு ட்ரோன்களை நடுவானிலே அழித்து சூப்பர் ஹிட் அடித்தன. இது ஒரு சாதனையாகவே பார்க்கப்பட்டுச்சு. இதனால் வெளிநாடுகளில் இருந்தும், உதாரணமாக UAE போன்ற நாடுகளில் இருந்தும் இதற்கு ஆர்டர்கள் வர வாய்ப்பு உள்ளது. இந்த பங்கின் முக்கிய பிரேக் அவுட் 430 450 ஆகும். இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த பங்கானது நல்ல விலைக்கு போகும். அப்புறம் கட்சிஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனத்தின் வேலை என்னன்னா, பொதுவாக இந்த நிறுவனமானது போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கும் நிறுவனம் என்று பலருக்கும் தெரியும். ஆனால் இராணுவத்திற்கு தேவையான அதிநவீன ட்ரோன்களையும் இந்த நிறுவனம் தயாரிக்கிறது என்பது தெரிஞ்சுக்கோங்க. பங்கு நிலவரம் தற்போது இந்த பங்கு மிக முக்கியமான தொழில்நுட்ப பிரேக் அவுட் நிலையில் உள்ளது. கடந்த வர்த்தக நாளில் 4,500 என்ற உச்சத்தை தொட்டு உள்ளது. இதை தாண்டி நிலை பெற்றால் பங்கு விலை இன்னும் புதிய உச்சங்களை நோக்கி பாயும், வேலையை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் மசகான் டாக்கு நிறுவனத்தினுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா, இந்திய கடற்படைக்கு தேவையான போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் மாபெரும் பொதுத்துறை நிறுவனம். பங்கு தற்போது கடற்படைக்கான கடலில் பயன்படுத்தும் கிரவுண்ட் மைன்ஸ் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த நிறுவனத்திற்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். இந்த பங்கின் தற்போதைய மிக முக்கிய லெவல் 2,800 ஆகும். ஜென் டெக்னாலஜி நிறுவனத்தினுடைய ஒர்க்கு இது ஒரு தனியார் மிட்கேப் நிறுவனம் ஆகும். பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் மற்றும் பயிற்சி கருவிகளை தயாரிப்பதில் ஸ்பெஷலிஸ்ட். 15,000 கோடி சந்தை மதிப்பு கொண்ட இந்த நிறுவனம் கடந்த மார்ச் மாதத்தின் அடிமட்ட விலையில் இருந்து 56% வரை உயர்ந்து சாதனை படைத்து உள்ளது. கடந்த 4-5 ஆண்டுகளாகவே நல்ல வளர்ச்சி கொடுத்தது ஜென் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ங்க. இது பிரேக் அவுட், டெக்னிக்கலா பிரேக் அவுட் என்ற நிலையில இருக்கு. பாதுகாப்பு துறைக்கான மின்னணு பாகங்கள் மற்றும் சிஸ்டம்களை தயாரிக்கும் ஒரு சிறிய நிறுவனம், ஸ்மால் கேப் நிறுவனம். பங்கு கடந்த 3 மாதங்களில் மட்டும் இந்த பங்கு 146% அதிகடி லாபத்தை முதலீட்டாளருக்கு கொடுத்துள்ளது. இது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். முதலீட்டாளர்களின் பணத்தை வெறும் 3 மாதங்களில் 2.5 மடங்கு ஆக்கியுள்ளது. அப்பதான் இதர முக்கிய தனியார் நிறுவனங்களா டேட்டா பேட்டன் பாதுகாப்பு துறையில ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் ஆண்டுக்கு தனது வாழ்நாள் உச்ச விலையான 450 லெவலுக்கு அருகில் வர்த்தகமாகிறது. பிரகாஷ் டிஃபென்ஸ் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறைக்கான ஆப்டிக்கல் கருவிகளை தயாரிக்கும் நிறுவனம் மார்ச் மாத சரிவில் இருந்து பம்பர் ஏற்றம் கண்டுள்ளது. இவற்றில் மிக சிலருக்கு மட்டுமே தெரிந்த பாதுகாப்பு துறைக்கு தேவையான
செயற்கைக்கோள் தகவல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனம். மார்ச் மாதத்தில் இருந்து 60% வரை உயர்ந்து இருக்கு. முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த பங்குகள் அனைத்தும் நல்ல செய்திகள் மற்றும் ஆர்டர்கள் காரணமாக ஏறுமுகத்தில் உள்ளன. இருப்பினும் சந்தையில் முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி முறையான திட்டமிடலுடன் முதலீடு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்ப வாங்கிட்டு ஒரு நாள்ல கோல்டு பண்ண போறேன்னா, 10 நாள் கோல்டு பண்ண போறேன்னா, 5 வருஷம் கோல்டு பண்ண போறேன்னா அப்படிங்கிறத உங்க முதலீடு திட்டத்தை பிளான் பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க. எதுவுமே பிளான் பண்ணாம பண்ணுனீங்க அப்படின்னா இதாயிடும். வடிவில் சொல்ற மாதிரி தான், எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, பெல் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் மேல க்ளோஸ் கொடுத்துட்டு 100 200க்கு மேலதான் இருக்கு. இந்த 20 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணுச்சு அப்படின்னு 427க்கு மேல கட் பண்ணிச்சு கொடுத்துச்சுன்னா இது அடுத்த லெவல் ஆனா 480 என்ற இலக்கை நோக்கி செல்லலாம். மஸ்கன் டெக் நிறுவனம் வந்து மூவிங் ஆவரேஜ் 50க்கு கீழே தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2600 என்ற லெவலுக்கு மேல போகும்போது இந்த பங்கை பார்க்கலாம். ஆனா இந்த பங்கு இப்ப இந்த பங்கு எல்லாமே வந்து வீக்லி ஃபர்ஸ்ட் வீக்கு திங்கக்கிழமை கைலோவையும் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணி அதை ட்ரேடு பண்ணுங்க. நல்ல பேஸ்மெண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல வந்து கோடு போட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து போட்டீங்க அப்படின்னா இந்த இதை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்குது. 1 2 3 டச் பண்ணி இருக்கு. பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து மேல போற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ஒரு வெஜ் பேர்டன்ல இருந்து பிரேக் அவுட் பண்ணி மேல போற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் தூக்கி இதுல போட்டீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது சேனல்ல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. மஸ்கான் டெக் பிஇஎல் அப்டேட்ல தான் இருக்கு. இந்த இது வந்து ட்ரெண்ட் சப்போர்ட் கிட்ட இருக்கு. டவுன் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட இருக்கு. இதுல வந்து அப்படியே மேல போல இப்போதைக்கு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் தான் போட்டு இருக்கு. இந்த ப்ரீவியஸ் வீக்கோடைய கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்லா மேல போகும். ஜென் டெக்னாலஜி 300 வாங்கிட்டு கொடுத்துட்டோம். இது ஒரு கப்பன் கேண்டில் போடலாம், வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். இந்த ஸ்டாக்ஸையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்போலோ மேக்கர் சிஸ்டம் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஆனா டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கு. அதனால அடுத்த வாரம் திங்க செவ்வாய் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு வீக்லியோட கைக்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். இல்லை திங்கக்கிழமைக்கு மேல திங்கக்கிழமை வந்து இந்த வெள்ளிக்கிழமை கேண்டிலுக்கு மேல நல்லா க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த பங்கை பார்த்துக்கோங்க. கட்சியல் ஓகே, பிரேக் அவுட்டா இன்ட்ரெஸ்ட் எடுத்த போது கட்சியல் நல்லதா இருக்கு, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே தகவல் மட்டுமே, எதுவுமே வாங்கவோ விற்கவோ சொல்லுவது கிடையாது. வாழ்க வளத்துடன். வீடியோ உபயோகமா இருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.